வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 3ஆம் தேதியா? ஓகே, இன்னைக்கு 3ஆம் தேதி. என்ன பிரச்சனைனா என் ஹஸ்பண்டுக்கு 6ஆம் தேதி பர்த்டே. அதுக்காண்டி நான் என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு அவருக்கு சர்ப்ரைஸ் செய்யறதுக்காக கொஞ்சம் பொருட்கள் பண்ண போறேன். அதால நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்னைக்கு நான் சேர்த்து வச்ச உண்டியலை வந்து உடைச்சி அதுல எவ்வளவு இருக்கோ அந்த காசு கலவா தான் இன்னைக்கு கிஃப்ட் பண்ண போறேன். அதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். வாங்க. ஓய் அக்கா உண்டியல பார்க்க போறியா? பாபா பாபா ஜெயந்திருக்கே. என்னடி இதை வெட்ட போறியா? சரி, அது திறக்கலாம். ஆனா தாய பாத்தியோட என்ன எல்லாம் 100 ரூபா தாள் தான் இருக்குது கூட. கையில தார காசுல தான் போடலாம். விளையாட்டு காசா மொழி? உண்மையான காசு வந்திருக்கேன். ஓ, அதுவும் இருக்குது. அது எவ்வளவு காசு? எவ்வளவு காசு சொல்லுங்க. 60 ரூபா இல்ல, அது 100 ரூபா. எவ்வளவு இருக்குமா நினைக்கிறேன்? ஒரு 20-25 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் வாங்க போறோம். அதாவது எனக்கு செலவுக்கு தர காசு இருக்கு எல்லாரும், அந்த காசெல்லாம் போட்டுருக்கு. மற்றது வீட்டுக்கு சாமான் வண்டி மிச்ச காசு இருந்தாங்க, அந்த காசுலாம் எடுத்து போட்டு வச்சேன். பார்க்கும் போல இருக்கண்டு தட்டும் 30 தட்டும் 30 தட்டுனா காணும் எங்களுக்கு. நாங்க இப்ப அந்த 100 ரூபா தாளையும் பண்ணோம். ஏதுவாகும் அதுலயும் ஒரு 2000-3000 வரும். ஐயா, இந்த காசுல எடுப்போம், நீங்க வைக்காதீங்க. 100 ரூபாய் எடுப்பான், 50 ரூபாய் வைப்போம். 50 ரூபா வந்து அம்மா இப்ப விளையாடுங்க. அப்பாக்கு பர்த்டே வருது தானே, அவன் சொல்லுவான் அப்படி, அம்மா உங்கியல்ல இருந்தப்ப உங்களோட பேர்த்தைக்கு காய்ச்சவா அப்படியே சொல்லுவான். ரித்திகையா அம்மா 100 ரூபா காசு தாயா கையில மாசெல்லாம் 100 ரூபா 20 ரூபா. இந்த கலரை காடு இந்த காசு சம்மந்த கலர் காசு எடுத்தாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்பா கொடுக்கறதுக்கு? அப்ப தாங்க காசு. வீப்பம் அங்க 500 ரூபா தெரியுது வேற. வீப்பமா வீப்பமா உங்களுக்கு? அந்த 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 20 ரூபா காசு எடுத்து பையங்க உள்ள. இந்த காசு இப்படி இருக்கு, காசு அதை எடுத்து வாங்கி. இந்த இப்படி காசு எல்லாத்தையும் எடுத்து வைங்களா? இப்படி இப்படி இந்த காசு ரித்தி அடே மத்தா இது வைக்காங்க இருக்கு. இது 1000 ரூபாயோடி 50 ரூபாயோ அப்படி பாத்தியா? வரிய பார்க்கத்தான் இருக்கு. அது அடுத்த வருஷம் பர்த்டேக்கு ரித்திக்கு சேர்ப்போம் 20 ரூபாய். இன்னொரு 100 ரூபாய் இருக்கடியாக்க இந்த கிள்ளி அடை விடுங்களேன் ரித்திக்கு. அம்மா காசு இருக்க அந்த செம்மஞ்ச கலர் காசு தாங்க. இது இல்லையா? இது இல்ல, அது சின்ன நான் மடிச்சு போடனாரி, அது தெரியுது இல்ல. இந்த இருக்கு இதுக்கே இருக்கு 100 ரூபா. ஐயா விடுங்க ஐயா, எனக்கு விடுங்க ஐயா. நான் இனி போடுங்க சார், நாளை போடுங்க. அவ்வளோதான். ஒரு 100 ரூபா இருந்தது. முதல் 100 ரூபாயான்னு என்ன 30க்குள்ள தாண்டாது. 5, 10, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 1, 2, 3, 4, 5, 25, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 26,
1 2 3 4 5 6 7 26 700 இருக்கு. 26 700ண்டா 50 எடுத்துவேன். 26 700 இன்னொரு 200 ஆடு. சரி, உங்களுக்கு 27 பேர் இருக்குது. 30க்கு 3 மைனஸ்ல இருக்கு. இப்ப இதுக்குள்ள பார்த்து நாங்க அவருக்கு கிஃப்ட் ஏதாவது வேண்டும். சரி வாங்க போலாம். இதை வைங்க. இது என்ன இல்லை தம்பி? இந்த பிளாக் கலர் 4600. என்ன சொல்றீங்க? போச்சு பொறிச்சு உடுப்பு மடுத்தா காணும் போல. ஏன் தம்பி இவ்வளவு விலைக்கு விற்கிறீங்க? 4600 ரூபாய்க்கு அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கு. எவ்வளவு போடுவீங்க? இது 4600 சொல்றீங்க. எவ்வளவு போடுவீங்க? இதுல எல்லாமே என்ன பிரைஸ்? இது எல்லாமே என்ன பிரைஸ்? இந்த பிளாக் கலர் சேம் பிரைஸ். எல்லாமே 4000 கூட. எவ்வளவு அது? 7000 4500. அப்படி மைக்கூட படுப்படி கொடுத்து வா பாங்கடா வா. இதெல்லாம் சரி பாரு. அடுத்தது இசாராக உடுப்படக்க போறோம். வாங்க. அளவு இருக்கணும் விஜய். முதலாவது போட்டுட்டு போலாம், போட்டுட்டு போயிடலாத பாட்டா. நம்ம கலட்டிட்டு போவாம இருக்குமா? ஆனா டெனிம் ஷர்ட்டுகள் இருக்கா? இல்லையா? இப்ப மாடல் ஷர்ட்டுகள் காட்டுங்கள. மாடல் ஷர்ட் கொடுத்தாங்க. இது மாடல் ஷர்ட்டா? இப்ப அதங்க பேச. மாடல் ஷர்ட் தான் வெச்சியா? நான் ஓடுது. இது நல்லா இருக்குல்ல? இப்படி கலர் போட மாட்டேன். இது எல்லாத்தையும் இதில் எடுக்கலாம். அங்கே போயிடும். ஜென்ட்ல எடுத்து விடட்டா? 34 அண்ணா சைஸ். எடுப்பு மாதிரி இது 2 எடுப்புமா? 2 எடுக்க போயிட்டு உனக்கு எவ்வளோ அண்ணா? 3000 கூட அவரு போடு. எவ்வளோ நீங்க சொல்லுங்க. அவர்தான் கேட்கணும். நீ என்னோட சுத்தி சுத்தி எடுக்கு. கேமராமேன் அப்படிதான் எடுப்பாங்க. சரி அப்படி சொல்ல இருக்காது. கேட்டுறாங்க போறீங்க அவர்கிட்ட. ஆனா பிஸியா அது ஜீன்ஸ் எடுத்து ஜீன்ஸ் எடுக்க போறவங்க வாங்கல. அது அங்க மேல இருக்க ப்ளவுஸ் நல்லா இதுக்கு அங்க எடுக்கலாமா பீஸ் ஷர்ட்? அப்ப ஜீன்ஸ் மட்டும் அங்க எடுப்போம். சோடி கருப்பு நீலாடு, இந்த டார்க் நீலாடு. நான் இது 2 தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது திரும்ப வச்சிருக்கேன். தெரியுதா உனக்கு? இல்ல இதுதான் வடிவா இருக்கு. நீ இதை எனக்கு தான் எடுத்து எது சருக்கு. நபி நீங்க ஒன்று எடுத்து கூட நபி. இந்த ஒரே மாதிரி நான் எடுத்து கொடுறேன். நான் வேற ஒன்று எடுத்து கொடுங்க. நான் வேற ஒன்று எடுத்து கொடுங்க. நான் வேற கடையில சரியா? அப்படி டிஷர்ட்டுகள் காட்டுங்க. அப்படி ஷர்ட் அது ஷர்ட் தேவையில்ல போட்டு தெரியாம கைக்கா சாலியக்கா விட எடுப்போம். அண்ணா வாங்க அண்ணா. இது எவ்வளோ அண்ணா போடுவீங்க? இது எவ்வளோ போடுவீங்க? 3400. இந்த 3000 போடுவீங்க. அவர் 3500, நாங்க 3000 போடுவீங்க. அப்போ ஒன்று எடுப்போம். 400 நீங்க வாழ்த்து வந்துருவீங்களோ? சரி விடு 2 எடுப்போம். சரி இருந்தா நீங்க எடுப்பீங்க. அதான் அவர் அப்படி சொல்றேன். கலர் வேற என்ன கலர்லாம் இருக்கு? எடுக்கிற விதமே பிள்ளையா இருக்கு.
ஏன்னா சாம்பல் அடிச்ச மாதிரி இது போட மாட்டேது. இந்தாங்க நான் இது மட்டும் தாங்களே இது ரெண்டே வேணுமே. இன்னும் குறைக்கலாம் ஒரு 3400 பரவாயில்ல. நீங்க அந்த கடையில இருக்க இல்லைன்னு சரி விடுங்க, ரெண்டு எடுத்துடுவோம். சரியோ 400 என்ன வர போகுது? ஓகே, ஜீன்ஸ் மட்டும் எடுத்துருக்கு. ஷர்ட்டு டிஷர்ட்டும் இங்கே செட் ஆகலை. வயசு நாங்கள் வர கடை காட்டுறேன். இன்னைக்கு கூட்டா அதை அப்புறம் நாளைக்கு தொண்டையும் அடைஞ்சு போயிடுச்சு. ஓகே, மற்றது என்ன பர்ஸ் மணி கூட எடுப்போம். நெருப்பு எடுக்கணும். ஓகேவா? ஏடிஎம்ல இருக்கு, அது ஒன்று இது இது எவ்வளோ நேரம்? முக்காப்போ பாருங்க, உங்களோட வருமாண்டு முக்கா போன பாருங்க. எவ்வளோ வரும்? இது அரைப்பொருள் என்ன? நீங்க அரைப்பொருள் வாங்குறீங்க? 910 அதை பார்த்தா 6 தான் முக்காலா 8 வந்தா உண்டு. ஓகே, இது 2 கா போனா இது 5 முக்கா போனோட குறைவு. இதை பாருங்க, நீங்க செய்யற அரை பவுனுக்கு உள்ள இதுல பீக்கே ஒன்றரை அரை பவுன் வைங்களேன். எப்ப தருவீங்க மேல பீக்கே? இது வழியா இருக்கு. இது எவ்வளவு வேற போனா? இது வழியா இருக்குல்ல, நல்ல பவுனா ஒரிஜினலா? இதுல வேற டிசைன் இருக்கா? 130 வச்சிருக்கு. இதுல எது எவ்வளவு அடியா இருக்கு? இது வழியா இருக்கு. என்ன ஒரிஜினல் தங்கமா? பிச்சி அடிச்சு கிடைக்க போறாரு. நான் ஜோக்கா கேட்டேன், அந்த அண்ணாக்குள்ள தெரியும். இது எவ்வளவு இருக்கு? எவ்வளவுக்கு போடுவீங்க? உரைச்சி போடுங்களேன். இங்கதானே எல்லாம் எடுக்கணும்னாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, ஓனர்கிட்ட போஸ்ட்ட எவ்வளவு போடுவீங்க? 25,500 குறைக்க மாட்டீங்க. 25 நல்லா இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இங்க வந்திருக்கிறோம். வந்திருக்கோம். இப்ப ஜீன்ஸ் எடுத்தாச்சு, டிஷர்ட் அண்ட் ஷர்ட் வந்து இதுல பாப்போம். இங்க இருக்காமன்னு சொல்லி தம்பி ஆக்கள் கூட்டிட்டு வராங்க. அதான் நாங்க உடுப்பு எடுக்க போறோம். அடம் பிடிக்கிறீங்க. நாங்க வேண்டாம், நாங்க எடுக்கிறோம்னா அடம் பிடிக்கிறாங்க. வடிவா இருக்கு பாத்தீங்களா? வந்தோடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அங்க வர அந்த கருப்பு மாதிரி என்னோட சட்டை இருக்கு. எங்கட அந்த டெய்ரி கேட்ட மாதிரி எடுங்க. லைக் பண்ணி தெரியும் தெரியும். மாதவன் கடையில் உண்டோ? போங்க போங்க, அடிக்க மாட்டேங்க. எவ்வளோ இந்த பிளாக் கலர்? பிளாக் கலர் வந்து 3,900 என்ன சொல்றேன்? எவ்வளோ போடுவீங்க? இருக்கிறோங்க அதுக்குன்னு சொன்னா 10 விளக்கல் இருக்குது. 3,900. உங்களுக்கு 10 விளக்கல் இருந்தால் 3,500 வருது. உங்களுக்கு இது மட்டமாக போடுறாங்க. 3000 கொடுத்தாங்க. அந்த பிளாக் அந்த மேல இருக்குல்லன்னா சைடுல வந்து ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. இதுல வந்து 1,500 கொண்டு இருக்குது. 1,500 1000 கொடுத்தாங்க. அதுல பிளாக் கலர்ல இல்லையோ? 1,500 அதுல பிளாக் வராதா? பிளாக் வரது குறைவு. அந்த அந்த பிளாக் அந்த இது வந்து நல்லது. எவ்வளவுண்ணா? இது வந்து பிளாக் ஒரு 1,500 எடுங்க பாப்போம். காட்டுங்க. அப்போ நல்லது. பட்டி வச்சலையும் விலை குறைஞ்சதும் இருக்குது. இது எவ்வளவு? அது விலை கூட 8,500. மாமூலே நல்லா எடுத்து வைக்கிறது. எவ்வளவு?
8500 இப்படிதான் கட்டியில நல்ல நோம்பு எடுத்து வைக்கிட்டாங்க. பிளாக் கலர் பட்டியிலனா பிளாக் கலர் அந்த இதே எடுங்க பாய்ஸ். நெக்ஸ்ட் பர்ஸ் என்ன நினைக்கிறே அடங்க பிளட்ல பிளட் அடிக்கலாம் படங்கள்ல என்ன இல்லைண்ணா அக்காட அடிக்கிறியா எவ்வளோ 2900 குறைச்சி போடுவேன். ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிகேர். இன்றைக்குன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வந்து இப்போ சாகச்சேரியில் இருக்கிறோம். என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த ரத்தத்தை கொடுக்குறதுக்கு பிளட். ஓகே என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கு பிளட் ஆட்கிறதுக்கு நாங்கள் காய்ச்சினாங்க. இப்போ ஓகே சரி வந்துட்டு அதில் நாங்கள் இப்போ வந்து பிளட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷாப்பிங் கொண்டு செய்ய போகிறோம். பிரசாந்துக்கு வந்து உடுப்பு எடுக்க அன்றைக்கி எடுத்து நாங்கள் கொஞ்சம் எடுக்கல. அதால் இன்றைக்கி ஜஸ்ட்னால ஒரு ஷாப்பிங் கொண்டு செய்ய போகிறோம். இன்றைக்கி சாப்பாடு செலவு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அபி எனக்கு இதே வச்சு குத்துவீங்களாக்கா? நோ மல்லி எந்த கை சாப்பாடு சாப்பிட்ற இந்த கை சாரி சாப்பிட்ற கையிலுக்கா இந்த கை கொத்தட்டா பிரசாத் உங்களுக்காண்டி 2 ரத்தத்தையே கொடுக்குறேன்மா. இது உங்களுக்காண்டி. அடுத்தது அண்ணாக்காண்டி அவள் ஆட் ஒன்றுக்குற போற லபி அங்கால விச்சி ஊசியாலுக்கு ஆட்டா கூட சாலியா அக்கா பார்த்து குத்துங்கக்கா. திட்டாவா எத்தனை இருக்குதா வந்துட்டா ஓகேவா? நல்லா சாப்பிடுற கைய குடுக்குது. என்ன பிரச்சனை நான் டேட்டு குத்தலாம் மிச்சி டேட்டு குத்த பிரசாந்துக்கு விருப்பம் இல்லை. அதால நாங்க குத்தே இல்லாது. ஓகேவா? அதால என்னால முடிஞ்சது. நோவுது. இது என்னக்கா? பிளட். இது எத்தனை இருக்கு இதுக்குள்ள? 2.5 மில்லி வேணுமா? 2.5 தான் இருக்கு. 1.5 கொண்டு சரி அக்கா போடா. நீ குத்தி எடுத்த பயத்துல நீ என்ன நினைக்கிறதால அபி எப்ப நீ பிளட் கொடுக்க போற? நான் லைசன்ஸ் எடுக்கேன் வைக்கிறேன் குத்துவாங்க. நீ சும்மா ஒரு சின்ன ஊசி ஏத்தி போட்டு நீ 2 பேருந்து ஒண்ணு நிக்காத அடிச்சு அப்பே நீ இப்ப லைசன்ஸ் போடலன்னு சொல்றேன் சொல்ல. அது அவன் இன்னும் செய்யறான். நீ இதுல ஒரு சின்ன ஊசியை திருப்பி ஆக்க நிக்கணும் காய்ச்சி வர போறிய வீடியோ. ஆமா அவ ஏதாவது தர போய் நம்ம இல்லையே நம்மளோட வேலை நம்ம பார்த்து கொண்டு போகணும். ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப பிளட்டை குடுக்கறதுக்கு வந்துட்டோம். நிறைய சந்தியல் நிறைய மலை காடு எல்லாம் தாண்டி வந்திருக்கோம். கொடுத்துட்டு போவோம் இல்ல நாங்க போக போறோம் டவுனுக்கு. எத்தனை மணி ஆகும்? நாங்க போய் யாழ்ப்பாணம் போறோம். எத்தனை மணிக்கு வரும் போய் சார்? எத்தனை சரி அப்ப 4:30 போல வரட்டா? கதை பிள்ளையா? அண்ணா கதை பிள்ளை என்ன சொல்லுங்க? கதை பிள்ளை வித்துக்குட்டி என்ன செய்ய போறீங்க?
சாப்பிட போறீங்களா? என்ன சாப்பிட போறீங்க? இடியப்பம் இல்ல, பிரியாணி. நாங்க இங்கால சாப்பிட வந்திருக்கிறோம். கையிறங்களா வித்திய தெரியல, உன்னே மட்டும் தான் தெரியும். சாப்பிட வந்திருக்கோம். உங்களுக்கு பசி என்ன தெரியும்? ஒரு பக்கம் போய் சாய்வார். உஷாராரு, கொஞ்சம் உஷாராரு, உஷாராரு. ரித்திக், இத்திக் சாப்பிடுவோம். வடிவா சாப்பிடணும். சூப்பரா இருக்கா பிரியாணி? சிக்கன் பிரியாணி ரித்திக்கு. இங்கால ஸ்வீட், இங்கே ரைத்தா, இங்கால குழம்பு, இங்கால எங்களுக்கு இங்கே வந்ததாங்கன்னு சாப்பிட்ற ஒரு கதை இல்லை. சாப்பிடுங்க நீங்க. அச்சாவில் சாப்பிடுங்க. ரைட், வந்து வடிவா சாப்பிட்டோம். சாப்பாடு எப்படி இருந்ததோ? அப்படி இருந்தது. நல்லா இருந்தது தம்பி. சாப்பாடு எப்படி இருந்தது? உண்மையாவா? எப்படி சூப்பரா இருந்தது. ரித்திக், யாருக்கு இப்ப உடுப்படுக்க போறோம்? விச்சிக்கா அப்பாக்கு. அப்பாக்கு நாளைக்கு என்னது? ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? உண்மையாவோ? அதான் உடுப்படுத்த வந்தீங்க. நீங்க ஏறி இருங்க. காட்டுங்களேன். ஷர்ட்டு, டிஷர்ட், ஷர்ட் மாடல் முதல் காட்டுவேன். ஷர்ட் பாப்போம். ரித்திக், உங்களை தான் கூப்பிடுறோம். ரித்திகா கூப்பிடுறேன். என்னன்னு கேட்டுவாங்க. என்னன்னு கேட்க சொன்னானம்மா. அந்த டெனிமுக்கு டெனிமே போயிடலாம். முடிஞ்சுதா? ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்தது சோளம் சாப்பிட போறோம். இந்த இப்ப கேக்குற சோளம் தோல் அதுக்கு தான் மீனாக்கிட்ட கொண்டு வந்தது. பாத்தீங்கடா, இப்ப நாங்க போறோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஆர்ட் எடுக்க போறோம். சரி, தவம்பாங்க என்ன மாதிரி சொல்லி பாப்போம். ஓகே, ஓபன் பண்ணுங்க. நல்லா இருக்கு. வீடியோஸ் எடுத்தீங்களா? ஆமாம், எடுத்துறேன். இரவுக்கு அனுப்பிவிடுறேன். சரிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து கேக். நைட் வெட்டுறதுக்கு கேக். என்னது கேக்? அப்பாவுக்கு கேக் வேணும் வந்துருக்கோம். என்ன வந்துருக்கோம்? ரித்திக் ஓவர் ஆக்டிங். நல்லா இருக்கு. ஆனா ஹார்ட்டுக்கு மேல வெள்ளை கலர் பூ இருந்தா வடியா இருக்கு. ஹார்ட் வடியா இருக்கு. பேர் போட்டுட்டாங்க. அதுதான் நானும் யோசிச்சேன். சொல்றேன், இந்த வீடியோ அவர் பார்த்து விட்ட வெட்ட வருவேன். அப்பா எப்படி இருக்கு கேக்? நல்லா இருக்கா? சும்மா வந்து தான் தாங்கண்ணா. கேக் வழியாச்சு. இப்போ நாங்கள் போய் வெட்ட போகிறோம். 7:30 நாங்கள் இனி போய் இப்போ என்னென்ன செய்ய போகிறோம் மட்டும் காட்டுவோம். ஓகே, வேணா காட்டுவோம். வாங்க இப்போ வீட்டை போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாந்த் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சது.
அவருக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் பண்ணியாச்சு. என்னோட கொஞ்சம் கிஃப்ட் வந்து காட்டுறேன், அது சர்ப்ரைஸா உங்களுக்கு சர்ப்ரைஸா அடுத்த வீடியோ. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிகே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நாங்கள். பிகே ஃபேமிலி, பாய்.